ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரமான சம்பவங்கள். நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் நமக்காக காத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்ட், அவங்களுக்காக தான் பார்க்க போகிறோம். இப்போ கார் வச்சுருக்கவங்கலாம் ஐஸ் வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின். இதிலேருந்து ஈவிக்கு மாறுறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபஸ்ட்டாக மாறிட்டு இருக்காங்க. ஈவி இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவில் பயங்கர பூமாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அதற்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஓ சார்ஜஸ்லாம் கிடையாது, ரோட் டேக்ஸ் லைஃப் டைமுக்கு ஃப்ரீ, இந்த மாதிரி ஸ்பெஷலான பல விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு. மானியம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து அதில் மையமாக வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கூடுதலாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதா செய்தி வெளியாகிருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவி வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு டோல்கேட்டில் சார்ஜஸ் கிடையாது, அவங்க ஃப்ரீயாக டோலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சலுகையை கொண்டு வர போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது சந்தோஷமான விஷயம் யாருக்குன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் யாருக்கு இது பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கன்சியூமர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போது கூடுதலாக இதை பற்றி விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த இவி வெஹிக்கிள்ஸை நம்ம ஃப்ரீயாக டோலில் பாஸ் பண்ண ஒன்றுனா 100 கோடி ரூபாய் சந்தா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஃபினான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறமா இந்த லாஸை சரி கட்டுறதுக்கு வேறு என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க, ஸோ இது போதுமா, அந்த எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் பத்தாமல் இருக்கலாம். ஒரு நம்ம பற்றாக்குறைக்கு எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சா, இந்த பெட்ரோல் டீசல் கார் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட டோல் எக்ஸ்ட்ரா நம்ம வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது ஒரு பரபரப்பான டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்காங்க இந்தியாவில். இது வந்து எப்படி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, பிஸ்னஸ் ஓரியன்டாக இது வந்து எந்த அளவுக்கு இவி வெஹிக்கிள்ஸ்க்கு பூமாக இருக்க போகுது, எப்படி சப்போர்ட் பண்ண போகுது, அவங்களுடைய செல்லிங் பர்சன்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகுதுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. ஐயோ, அப்போ நம்ம தலையில் தான் இதுவும் வந்து விடியுமா அப்படின்னு கேட்டு சாக்காகிற மாதிரி இருக்குது இந்த செய்தி. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடியெல்லாம் விளையாட்டுங்கிறது வேறு லெவலில் இருக்கும், வேர்க்க விறுவிறுக்க கிரவுண்டில் போய் ஆடினா தாண்டா விளையாட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ், இண்டோர் கேம்ஸ் இதெல்லாம் கூட ஸ்போர்ட்ஸோடைய கேட்டகரியில் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கேள்விக்குறியுமே கிடையாது. ஆனால் இந்த அளவு வளருமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கே பெரிய ஷாக்கு. ரேஸ் எல்லாம் நீங்கள் ரன்னிங் ரேஸ், கார் ரேஸ், பைக் ரேஸ், சைக்கிள் ரேஸ், ஏன் வாக்கிங் ரேஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். ஆனால் ஸ்பெர்ம் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அமெரிக்காவில் ஸ்பெர்ம் ரேஸ்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. ஸ்பெர்மை வச்சு எதுக்குடா ரேஸு, வேலை இல்லாமல் பண்ணுற வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு உன்னதமான காரணம் இருக்குது. இன்றைக்கி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக குறைஞ்சிட்ருக்கு. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு காரணம். நம்ம எடுத்துக்கிற உணவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கான குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப குறைச்சிட்ருக்கு. அதுவும் முக்கியமாக ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்றது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு டேட்டாஸ்லாம் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு. அதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது வினோதமாக இருக்கும், அதுக்கப்புறமா இது ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரி பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இதில் ஸ்பெர்ம் ரேஸ் அத்லீட் அப்படின்னு ஒருத்தர் உருவாவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களாம். ஸ்பெர்ம் ரேஸ் அத்லீட்டுன்னு உருவானார்னா அவர் எப்படிவா மாறுவாருன்னா, குட் லைஃப் ஸ்டைல், கரெக்டான தூக்கம், கரெக்டான சாப்பாடு, தேவையில்லாத ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் தன்னுடைய ஸ்பெர்முடைய வீரியத்தை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து ஸ்போர்ட்ஸில் இன்டியூஸ் பண்ணி அதில் வந்து வின் பண்ணுறதுக்காக தன்னைத்தானே அவர் பர்ஃபெக்டாக தன்னை ரெடி பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஸ்பெர்ம் ரேஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மனித குலத்தை வந்து நகர்த்திட்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களாம். இது சும்மா கிடையாது, இது வந்து சும்மா யாரோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கிடையாது. ஸ்டார்டிங்கில் க்ரௌட் ஃபண்டிங்கில் $1 மில்லியன் அவங்க க்ரௌட் ஃபண்டிங்கில் கேதர் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இதை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபுக்குள்ளே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கான பாத்வே இருக்கும். எப்படி வந்து ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் ஆகி எக்குக்குள்ளே போகுது அப்படின்ற பாத்வே இருக்கும். அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி அதில் குறிப்பிட்ட நபர்களுடைய ஸ்பெர்மை விட்டு யாருடைய ஸ்பெர்ம் வேகமாக போயிட்டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுது. இதுதான் ரேஸ், இந்த கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து எந்த ஸ்பெர்ம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஸை ரொம்ப பெக்யூலராக மைக்ரோஸ்கோபிக் கேமராவில் கவர் பண்ணி ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கும்போது இந்த ரேஸை நடத்தியிருக்காங்க. 25ஆம் தேதி நடந்திருக்கு இந்த ரேஸ்.
ஸோ உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு வினோதமான ரேஸ், பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்குது. இந்த காரணத்துக்காக இந்த ரேஸ் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வினோதமான ரேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த செய்தி. எத்தனையோ தடவை நம்ம பீச்சுக்கெல்லாம் போயிருப்போம். பீச்சில் ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். அப்படி ஒரு பீச் காதலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பீச்சில் காதல் அதை செய்தியாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெறுமான பீச் காதல் கிடையாது. 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்ரையன் அப்புறம் பிரியானா சீகா அப்படின்னு 2 பேர். 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இதை ஃப்ரெண்ட்ஷிப்லேயே நிறுத்திக்கலாமா இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு தருணம். அப்போ ஒரு ஈவினிங் பீச்சில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிருக்காங்க. எங்கன்னா மிச்சிகனில் இருக்க பீச்சில். ஸோ அந்த பீச்சுக்கு போயிட்டு கடல் அலையில் இந்த நம்மால் பிரையன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஜாலியாக போயிட்டு கடலில் விளையாடுறது அப்படின்னு போயிருக்காரு. அந்த இடத்துல திடீர்னு அந்த மண் வந்து புதை மண்ணாக மாறிடுச்சு. புதைக்குழின்னு சொல்லுவோம்ல, டபக்குன்னு கால் வச்சா உள்ளே போயிட்டு இருப்போமே, அந்த மாதிரி மாறி இருக்கு. அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்கிறாங்க, இதனால தான் அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண் வந்து அதிகமாக அரிக்கப்பட்டிருக்கும், அந்த மண்ணுடைய அடித்தளத்தில் இருக்க சேர் பகுதி மேலே வந்திருக்கும், அதில் போய் நின்றுப்பார், அதனால அவர் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த மாதிரி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம சீக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய நண்பரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் காப்பாற்ற முடியல. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவசர உதவிக்காக 911, நம்ம ஊரில் வந்து 100லாம் அழைக்கிறோம்ல, 100 108லாம், அந்த மாதிரி யூஎஸில் வந்து 911 கால் பண்ணுவாங்க. ஸோ 911 கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரையும் ரிலேஷன்ஷிப் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை அடுத்த கட்டமாக லவ்வுக்கு நகர்த்திட்டு போகலாமா அப்படின்ற ஒரு முடிவெடுக்காத ஒரு சூழல். இந்த இடத்துல ஃபோன் பண்ணி என் பாய் ஃப்ரெண்ட் மண்ணுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு, அதனால காப்பாற்ற உடனே வாங்கன்னு உதவி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய காதல், அதாவது நட்பு அப்படிங்கிறதுலேருந்து காதலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது டைட்டிலே எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, குவிக்சாண்ட் இன்சிடென்ட், a man is rescued without no injury and with a girlfriend அப்படின்னு போட்டிருக்காங்க. காயம் இல்லாமல் காதலியோடு மீட்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சூப்பரான விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்படியும் சில பேருக்கு காதல் கைக்கூடி வந்துக்கிட்டு இருக்கு வினோதமான முறையில் அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த செய்தி. சந்தோஷமான விஷயம் இல்லை, எப்படி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்லேருந்து சந்தோஷமான கதையாக மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய காதல் கதையும் மாறிடும். நம்ம ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போய் பீச்சில் உட்கார வச்சு இந்த மாதிரி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் ஃப்ரெண்ட் ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரெண்டு தானே மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பி கேர்ஃபுல். அடுத்தது டெக்னாலஜி வளர வளர மனிதனுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது கூட இப்போல்லாம் காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்திருக்கு. ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்ம, OpenAI. ஸோ இந்த நிறுவனத்தின் ஓனர் வந்து சமீபத்தில் சாம் ஆல்ட்மன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். தயவு செஞ்சு என் ChatGPTயில் ப்ளீஸ், தேங்க்யூ, கைண்ட்லி இந்த மாதிரி வார்த்தைலாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது வந்து எனக்கு பல $1 மில்லியன் வேஸ்ட்டாக செலவு பண்ண வைக்குதுன்னு சொன்னார். மரியாதை கொடுக்காதீங்க, எல்லாம் மரியாதை கொடுக்காதீங்க, உங்களுடைய ரெஸ்பெக்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னடா அவர் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக அவர் ஒரு காரணம் சொன்னார். என்னென்னா, நம்ம இப்போது ப்ளீஸ் தேங்க்யூ அப்படிலாம் சொன்னோம்னா அந்த வேர்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சர்வர் காஸ்ட்டு, எனர்ஜி கன்சம்ஷன், இபி பில்லு அதிகமாகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. அதனால் பல $1 மில்லியன் வந்து எனக்கு செலவாயிட்டுருக்கு. அதனால் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள், தயவு செஞ்சு இதை பண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க, நீங்கள் மரியாதையே கொடுக்க வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்க. இது ரிலேட்டடாக இன்னொரு பக்கம் இன்னொரு டிஸ்கஷன் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்படி தாங்க ஆரம்பிக்கும். நம்ம முதல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட மரியாதை கொடுக்க வேணான்னு தோணும். அதுக்கப்புறம் அங்கேயே பேசிக்கிட்டு இருக்கவன் வெளியில் வந்து நிஜ உலகத்தில் இருக்க மனுஷங்கிட்ட பேசும்போது மரியாதை இல்லாமல் பேசிடுவான், கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டிபேட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மரியாதை கொடுக்கறதுக்கு கூட இப்போ வந்து பல $1 மில்லியன் செலவு பண்ணி மரியாதை கொடுக்குற லெவலுக்கு காஸ்ட்லியாக மாறிட்டுருக்கு. மரியாதைக்கு வந்த மரியாதையை பார்த்தீங்களா? ஸோ இந்த வாரத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நீங்கள் தவற விடக்கூடாது அப்படின்ற மாதிரி செய்திகளாகவும் தான் எடுத்து வந்திருக்கோம். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வினோதமான செய்திகளோட மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் அசால்ட் அரவிந்த்.